அது மட்டும் இல்லாமல் இந்த அர்ஜுனன் நான் பூலோகவாசி, இந்த தெய்வலோகத்தில் நான் வந்து சற்று நேரம் நான் உறங்க வேண்டும் என்றால் எனக்காக நீ காவலாக இருக்க வேண்டும். நானும் காவலாக இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. அப்படியா? எங்க இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்பி படுக்கலாமா? நம்புக. எத்தனை பேருக்கு நான் பண்ணிருக்கிறேன். என்னது இல்லைங்க, நல்லது நான் இது பண்ணிக்கிறேன். நல்லது பண்ணிருக்கிறேன். உன்னை நம்பி படுக்கிறேன். கண்ணை மூடி தூங்குங்க, ஒண்ணுக்கு பயப்படாதீங்க. ஒண்ணுக்கு இல்ல, ஒண்ணும் பயப்படாதீங்க. ஆகட்டும், தைரியமா இருங்க. பாடல் பாடு. பாடல் உச்சார் பாடல் பாடு. ராரி ராரி ராரோ, நல்லா பண்ண, நல்லா பண்ண. ராரி ராரி ராரோ, இவன் போனாடி ராரிகாரங்கிட்ட போனாலோ. ஒரு ரேடியில கொண்டு போடுவாமா? என்னடா பாட்டு பாடுறேன்? ராரி பாட்டு இதெல்லாம் வேண்டாம், தூரி பாட்டு பாடு. தூரி தூரி தூராரோ, இவன் போட்டாடி துலக்கு கிட்ட போனாலோ. எலும்பா பெரிய மதம் போட்ட பூண்டே. ஏங்க கொள்ளக்கார சொல்ற மாதிரி மண்டை கொழுப்பெரிய மதம் கொண்ட பூண்டை என்னடா பாட்டு பாடுகிறாய்? பாருங்க, இப்ப வேற பாடாது. ஊரு துடும்படிக்க, ஊரு துடும்படிக்க. அருமை, அருமையான பாடல். இவன் போட்டாடிய ஊருக்கு அவன்டா போட்டாடிக்க. இவனை தூக்கி கிணத்துல போடு. கிணத்துல போடுங்க, வேண்டாம். ஏய், உன்னால வர்ற தூக்கமே எனக்கு கெட்டு போகுதுடா. நீ தூக்கமே தாட்டு பாட வேண்டாம், என்னை சுற்றி காவலாகுது. அப்படி சொல்லு. வர காவல் படு உஜாரா காக்கணும். எப்படி காவல் காப்ப? எப்படி எப்படி? தூங்கின கண்ணு முடிக்காம இவனதான் காவலுக்கு வைக்கணும். சி, மூட்டின கண்ணு தூங்காம பத்திரமா காவல் காக்கிறேன். விழித்த கண்கள் மூணாமல் விடைக்கி பாட்டு உஜாராக காவல் காக்கணும். நான் போய் குடிச்சுட்டு தூங்குறேன். உங்களுக்கு உனக்கு இங்க என்ன வேலை? ஏ பாப்பா, உனக்கு இங்க என்ன வேலை? யாரு அவர்? அர்ஜுன மகாராஜ் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன் என்ன பண்ற? காவலுக்கு இருக்கிறேன். உள்ள யார் இருக்கிறாங்க? எங்களுடைய அரசர் தான். குயில் கூ தெரியலையா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். எங்க திருடவன் வச்சு கிரிடிவேந்தன். ஓ, அர்ஜுனராஜன் அவர் தான் தூங்குறாரு. அப்படியா? அவர் காவலுக்கு சொல்லி மன்னருடைய உத்தரவு. சரி சரி. காவல் இருக்கிற பாராஜ் போ போ, கிளம்பு கிளம்பு. யோ, இல்லையே, என்ன அவசரம்? ஏமா நீ காவல்னால இருக்கிற. ஆமா. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் சரி, ரொக்க ரோஜனம் நகை நட்டு ஆபரணம் எதுனாலும் சரி, எதுனாலும் வாங்கிக்க. ஒரே ஒரு நொடி, ஒரு நொடி பொழுது அவரை எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். எட்டி பார்த்தா உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தரேன். எதுக்கு? ஆமா, அது உன்னை நம்புறதுக்கு இல்ல. அப்படியா? ஆமா, காவல்னா காவல் தான். ஓஹோ. பாராவுஜார், பாராவுஜார் யாருதான் வேலையாவா? பாராவுஜார் நல்லா தூங்குறாருப்பா. விட்டுட்டா சண்டாலப்பா, இப்படியே 10 மணி வரைக்கும் தூங்குவான். ஏய், வாடிங்க. பாராவுஜார் என்ன எட்டி பாக்குறதுக்கு இந்த 8000 வராகும். எட்டி பார்த்து 8000. ஆமா. சரி, தொட்டு பேசினா அது அப்புறம் பேசிக்கலாம். அப்படியா? ஆமா, போய் எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? யாருக்கிட்டையும் சொல்லாத. குவார்டர் காய்ச்சிட்ட. அப்படியா? என்ன பண்ணா? போய் சும்மா எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு உடனே வந்துடணும், வேற டச் பண்ண கூடாது. சரி, ஜாக்கிரதை. எனக்கு அதுக்குள்ள ஒண்ணு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. உங்காந்து பேசணும். அடே அம்மா, நான் தெய்வலோகத்துல இத்தனை வருடமாக இருக்கின்றேன். ஆனா
ஒரு தெய்வலோகத்தில் இல்லாத ஒரு அதிசயம் பூலோகத்தில் இருக்கின்றது. இத்தனை நாட்களாக இப்பேற்பட்ட அதிசயத்தை காணாமல் இருந்து விட்டேன். அட கடவுளே, என்னதான் தெய்வலோக வாசியாக நான் இருந்தாலும் இப்பேற்பட்ட இந்த தெய்வலோகத்துல கூட இப்பேற்பட்ட ஒரு அழகான ஆடவரை நான் பார்த்ததே இல்லை. அவர் முன்னழகு பின்னழகு, அதாவது மாறிலே மச்சரேகை, தோளிலே துளசி மாலை, இப்படி சொல்லக்கூடிய பாதத்திலே செந்தாமரை, பல்லிலே பரசவினை, மின்னழகு பின்னழகு 32 லட்சணம். அது ஏங்க அப்பா, எவ்வளவு ஒரு அழகா எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஆடவரை நான் கண்டதே இல்லையே. அப்பா சாமி, ஐயோ எவ்வளவு அழகு பாத்தியா? அடே அப்பா, பாத்துட்டியா? கிளம்பு கிளம்பு. ஓ அப்பா, பாத்துட்டீங்களா? இப்பதான் போய் கதவை திறந்தேன், எட்டி பாத்துட்டேன். ஆமா, தீர்ந்து போச்சு. நீ கொடுத்தா சரியா போச்சு. கிளம்பு. அப்படியா? கிளம்பு கிளம்பு. பாராவுஜா. சரி வாயிரு. பாராவுஜா. ஏங்கிட்ட வேலைக்கு ஆகுமா? பாராவுஜா. ஜாக்கிரதை இருங்கம்மா. பாராவுஜா. பாராவுஜா. பாரு, இன்னும் போகலையா? இங்க வா சொல்றேன். யா. இதெல்லாம் நடினம் ஆடும் பொழுது எங்களுடைய அரசர் எங்களுக்கு கொடுத்த சன்மானம். புரிகிறதா? இந்த ஆபரணங்கள் எல்லாம் வச்சுக்க. அவரு கையில கொடுத்தா வாங்க மாட்டாரு, நாணயஸ்தரு. கழுத்திலேயே போட்டுட்டு. ஆமா, எல்லாம் போட்டுக்க. இது கரெக்ட். அல்ல ரத்தின கல்பதித்த நகை இது. ஆமா, அப்படி பாக்க பத்திரமா வச்சுக்க பார்க்கலாம். அப்படியா? ஆமா. இப்ப சொன்ன, இப்ப போய் பார்க்கலாம். சோப்புல போடுறீ. கையில கொடுத்தா வாங்க மாட்டாரு, நாணயக்காரர். ஆமா, கழுத்துல போட்டுக்கு வரானா. கழுத்துல போடுறது மாதிரி இல்ல, சோப்புல கூட அப்படியா? பாராவுஜா. சரி போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? பார்த்துட்டு கதவத்தான் திறந்து அதுக்குள்ள வந்துட்டியே. திறந்தையா? எட்டி மட்டும் ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் போய் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடுறேன். பாராவுஜா. பாராவுஜா. யா சுந்தீரே,
என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. பஞ்சான மத்தியிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்ம யாரோ தொந்தரவு செய்து போல காலுடைய தரங்கள் எல்லாம் சிறிதாக தெரிகிறது. மல்லிகை பூக்கள் அத்தனையுமே சிதறி கிடக்கிறது. யாராக இருக்கும்? யாரோ ஒரு பெண்மணி வந்து போனது போலதான் தெரிகிறது. சரி, நம்முடைய காவலால் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? பக்கபலமாக அவன் நமக்காக காவல் காத்துக் கொண்டிருப்பான். அவனை சென்று பார்ப்போம். மந்திரி, காவல் பத்திரமா இருக்கா? எங்கடா காவல் காவல் கொலையில் ஏங்க தூக்கி ஏதிச்சிட்டீங்களா? இதுதான் காவல் காக்கிற லட்சணமா? நீங்க இது இல்லையே, நடந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் சலுப்பா இருந்தது, அப்படியே உட்காந்துட்டேன். என்னாச்சு? என்னுடைய பஞ்சனை வச்சு இந்த அறைக்குள்ள யார் வந்தாங்க? யாரு வந்தாங்களா? உற்றவனை யாரையாவது? யாரோ வந்தது போல தெரிகிறது. நிச்சயம் எடுத்துட மாட்டேன் நான். அப்படியே பட்டாளா? இல்லப்பா, பாரு, பாத சுவடுகள் அத்தனையுமே தெரியுது. சிறிய சிறிய பாதங்கள். இது நிச்சயமாக ஒரு பெண்ணினுடைய பாத சுவடுகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாம மல்லிகை பூ பாரு அங்கங்க சிதறி கிடக்குது. யாரோ வந்துட்டு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மல்லிகா பூன்னா மல்லிகா இங்க வள்ளியே. ஆமா, எதுவுமே இல்லாத ஒரு மாற்றம் உங்ககிட்ட தெரியுது. என்ன மாற்றம்? கழுத்துல நடாது. பல பத்திரமா இருக்கிறேங்க. கழுத்துல நடாது. யாரு கழுத்துல? உங்க கழுத்துல தெரிஞ்சு போச்சா? இது சும்மா கிடந்ததுக்காக. திரும்புடா அந்த பக்கம். ஏய், நேரம் திரும்புடா. ஏன் என்னடா கழுத்துல? கழுத்துலையா? இதாவது கிடந்ததுக்கு எடுத்து போட்டு கிடந்தது இதுகிட்ட வாடா. இங்க ஏங்க காவல் காக்க சொன்னால் லஞ்சத்தை வாங்கி கொண்டு யாரையும். ஐயோ ஐயோ, அது யாரு இல்லையா? அந்த நாதேரி முண்டை ஒருத்தி வந்தா இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் போடாத பக்கம் பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா எங்க போயிட்டான்னு தெரியலையே. யாராக இருந்தாலும் மீண்டும் வந்து பார்த்துதான் ஆகணும். எட்டி பார்த்து போயிட்டு அவ்வளோதான். அதுதானே நினைத்தேன். நம்முடைய அறைக்குள்ளே அனுமதி இல்லாமல் வரக்கூடியது வேறு யாராக இருக்கும்? இந்த ஊர்வசி தாயாகப்பட்டவர் அன்றைய தினத்திலே இந்த ராஜசபையிலே நடனமானது ஆடும் பொழுது இந்த ராஜசபையில இருந்து பரிசு பொருள் அத்தனை பேருக்கு கொடுத்தேன். இந்த அம்மா மட்டும் வாங்குவதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த பரிசு பொருளை வாங்கி போகலாம் என்பதற்காக வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அம்மா, பரிசு பொருளுக்காக தானே வந்தீங்க? நீ கொடுத்தது நீயே வச்சுக்கோ. இல்லப்பா, நீ கொடுத்தது நீ தான். இந்த அம்மா தான் கொடுத்ததுங்க. நீயே வச்சுக்கா. எந்த பொருளை எனக்கு இந்த புல்லுல வேணாம். நீயே வச்சுக்க. எனக்கு தேவையில்லை. அவர்கிட்ட யாரும் அடி வாங்குறது? காசு பணம் எல்லாம் கொடுத்த வேண்டாம். இதை கொடுத்தல, இதை நீயே வச்சுக்கோ. பணமுமா? ஆமா, வச்சுக்கோ. ஆமா, பரிசு பொருளா? பரிசு பொருள் இருக்கட்டுங்க. ஆமா, உங்க பேர் என்ன? என்னுடைய பேர்? என் பேர் தெரியாது உங்களுக்கு? இருந்தாலும் உங்களுடைய வாயால் சொன்னா காதுக்கு குளிர்ச்சியா கேட்போம்ல. ஆனால் அழகு மன்னன் பாண்டவர் நடுவிருந்த வீரதீரன். என்னுடைய பெயரோ அர்ஜுனன்.